நீலகிரிஸ் ரோடு ஒர்க் பண்ணவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் ப்ரோ. ஐயோ இது என்னோட மிஸ்டேக் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட மிஸ்டேக் புஃபேம். ஸோ டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதாவது ஒரு 1 hour டிலே ஆயிடுச்சு. மேட்டுப்பாளையத்தில் டீ கடையில் நிப்பாட்டியா? ஸோ புஃபேம் நைட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களால் வந்து எங்கேயுமே ஸ்டே பண்ணுறக்கு அலோவ் பண்ணலைங்க புஃபேம். ஸோ அண்ணனுங்க 2 பேர் தங்கமான மனுஷங்க. இப்போ நம்ம ஊட்டி தான் ஏற போகிறோம். ஸோ அண்ணன்ட்ட போய் ஒரு சொல்லிட்டு வந்துட்டா, இப்படி போயிடலாம் அண்ணா, போயிட்டு வரேண்ணே, அண்ணா போயிட்டு வரேன். சரி இப்படி வா. ஸோ ஏர்லி மார்னிங் நம்ம பைக் எடுத்துகிட்டு அந்த க்ரூஸ் பண்ணிட்டு போகிற அந்த ஃபீலே அதெல்லாம் எங்கேயுமே சொல்ல முடியாது, வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ நீலகிரிஸ் ஏற போகிறோம். எங்கே ஏற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீலகிரிஸ் லாஸ்ட் வில்லேஜான கிண்ணக்குறை. ஸோ ரீல்ஸில் ரொம்ப பார்த்து டெம்ட் ஏற்றி விட்டானுங்க. ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ அங்கே தான் போக போகிறோம். நான் இது வரைக்கும் கிண்ணக்கரை போனதே இல்லைங்க. நம்ம வாசன்ற ஊருக்கு பார்த்தீங்களா, வெள்ளியங்காடு அந்த மஞ்சூர் வழியாக அந்த வழியில் ஏற முடியும். பட் வந்து நம்மளுக்கு அலௌட் இல்லை அந்த ரூட் வழியாக ஏறருக்கு. அதனால் இந்த ரூட் வழியாக போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே செம்ம க்ரௌடாக தான் இருக்கும் நீல்கிரிஸ். ஸோ அதனால் ஜாலியாக அப்படியே ஏற வேண்டியதான். ஸோ நம்ம இன்னும் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடல புஃபேம். மேட்டுப்பாளையம் போயிட்டு தான் வீடியோ பண்ணோம். ஐயோ யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் புஃபேம். ஸோ எனக்கு மனசே இல்லைங்க. இந்த மேட்டுப்பாளையம் ரோடு இருக்குது பாருங்கள், மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோடு. இந்த ரோட்டில் நான் நிறையா வாட்டி போயிருக்கேன். கோயம்புத்தூர்காரங்களுக்கு தெரியும் இந்த ரோடு எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு. ஆனால் பாருங்கள், அத்தனை மரத்தையும் வெட்டி நாசமாக போச்சு. எனக்கு மனசே இல்லைங்க பூஃபேம். அவ்வளோ கடை இருக்கும் அந்த புளிய மரத்து கடையில். அவங்களோட அந்த லைஃப் இதுவும் போச்சா, அவங்களும் கடை வைக்கிற கடையெல்லாம் போச்சா. சுற்றியும் பாருங்கள் மொட்டை காடாக இருக்குது. ரோடை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி விட்டாங்க. ஸோ நம்மளுக்கு எங்கடா வந்து சிக்கிறீங்க கப்புள்ஸ், ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு அது எனக்கு முன்னாடி அழுத்துறீங்க. பாருங்கடா இன்றைக்கி அழுத்துறத. வாங்க பூஃபேம் பார்த்துடலாம் இன்றைக்கி அவங்களாம் நம்மளான்னு. கப்புள்ஸாக இருந்துட்டு நம்மகிட்டே சீனாக போகிறது. ஸோ டைம் பார்த்துட்டிங்கன்னா 6:26. நம்ம இயர்லியாகவே ரீச் ஆயிரும் பூஃபேம். பயக்கிறாங்க பூஃபேம். பசங்களை விட்டு வந்துட்டேன் பூஃபேம்னா. நம்ம இப்போ குன்னூர் போயிட்டு பெட்ரோல் அடிச்சுக்கலாம். ஆக்சுவலி பெட்ரோல் அதிகமாகவே இருக்குது. 500க்கு அடிச்சிருக்கேன். பட்ஜெட்டே 1200 தான் போட்டிருக்கேன் இப்போ வரைக்கும். ஒரு 500 rupees தான். அப்புறம் சாப்பிட்டது நைட்டு ஒரு 100 ரூபா, 600 ரூபா அவுட்டு. இன்னும் ஒரு 600 ரூபா இருக்குது. பார்ப்போம். பெட்ரோல் ஒரு 200 அடிச்சுட்டு மிச்சத்தை கொஞ்சம் சேவிங்ஸில் வைக்க வேண்டியதான். ஏன்னா பூஃபேம் நம்ம நெக்ஸ்ட்டு பெரிய ரைடு போக போகிறோம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நிறைய அமௌண்ட் சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா நம்ம வண்டிக்கு இன்னும் இது ஃபாக் லைட் மாட்டல, அதே ஒரு 3000 எபோவ் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எபோவ் ஒரு 3000 ப்ளஸ் அந்த மொபைல் ஹோல்டர் ஒன்று நல்லா பெட்டராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஹோல்டர் ஒரு 3000 to 3000 பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கே ஒரு 6000 ஆகி போச்சு. அப்புறம் அந்த MT-15 R15 இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த லாங் ரைடெலாம் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெல்லி சீட் போடலின்னு வச்சுக்கோங்களேன், உட்காரவே முடியாது. ஸோ அதனால் ஜெல்லி சீட்டும் ஆர்டர் பண்ணணும். அரௌண்ட் ஒரு 10Kக்கு வேலை இருக்குது நம்ம பிக்காச்சுவில். பிக்காச்சு வேறு லெவலில் மாடிஃபை பண்ண போகிறோம். மாடிஃபை பண்ணிட்டு தரமாக என்ன ரைடுன்னு நான் சொல்லிட்டேனான்னு தெரியலையே. ஐயோ பட் ஆனால் ஒரு பெரிய ரைடு இருக்குது பூஃபேம். மேசிவான அப்டேட்டு. ஒரு 1 week ரைடு போட போகிறோம். ஸோ தரமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் பிக்காச்சுவை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ரெடி பண்ண போகிறோம். நீ தான் பண்ண போகிறோம். பார்த்து வா, அவங்க போயிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு பசங்க செல்லாம், நம்மளுக்கு நம்ம பசங்க இருக்காங்க, அவ்வளோதான். வா, ஒன்று வேணாம் சரியா? உருப்புற வழியை பார்த்து வண்டி ஓட்டு சரியா? உனக்குனா எனக்கு நீ பாஸ் எடுத்துனாலே தெரியலையாடா எனக்கு இப்போ வரைக்கும். ஒரு டீ போட்டு போகலாம் பூஃபேம். எப்போவுமே டீ நம்ம ஊட்டி ஏறினோம்னா ஒரு டீ போட்டு தான் ஏறணும். ஸோ அந்த டீ வந்து அங்கே முன்னாடி இருக்குது. அங்கே போய் டீ குடிச்சிட்டே போகலாம் ஜாலியாக. சலாம் ஒரு டீ. ஆமாம், பொதங்குழியில் விழுகிறேன்னு ஆசைப்படுறேன். பொதங்குழியில் விழுகணும்னு ஆசைப்படுறேன். பொதங்குழியில் விழுக போகிற
டீ குடிக்காமலாம் எங்கேயும் போக முடியாது சரியா? டீ தான். நீ டீ குடிக்கணும். வேணாம் வேணாம் வா, இன்னும் அவன் வரக்கு 1/2 மணி நேரம் ஆகும் எப்படியும். நம்ம போய் அங்கே டீ குடிச்சிட்டு நின்றுருக்கலாம். அவனுக்கு தெரியும், அவன் அந்த கடையில் அவனே நிப்பாட்டுவான். இன்னையா டீ குடிக்க வேணாங்கிறாயே. நான்லாம் ரைடு போகிறதே டீ குடிக்கிறது தான். அதுவே இல்லைன்னா எப்படி? செம வைப்பு. ஜிஜுக்கு 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 எல்லாருமே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க பூஃபம். இந்தா வந்துட்டோம்ல பிளாக் தண்டர். போலாம் போலாம். அது எங்க வேறு முன்னாடி வா. அது கொஞ்சம் கூட்டமான நாளில் போயிட்டு வரலாம். அப்பதான் நல்லா இருக்கும். எதை கண்ணில் காட்டுறது? எதை கண்ணில் காட்டுறது? பொம்பளை சோக்கு ஏன் கோபி? நம்ம இருக்கிற நிலைமையில இதெல்லாம் நம்மளுக்கு தேவைதானா? அப்படிதான் இருக்கும். டீ இருக்காண்ணா? இருக்குங்களா? சூஃபேம் இங்கே பாருங்க, அந்த அக்காவை எப்படி குறை வச்சு கூட, அந்த பாட்டிமா எப்படி குறை வச்சு கூப்பிட்டு போறாருன்னு. அண்ணே வழி விட்டுருண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. வா வழி விட்டார்றா சாமி. ஊஃபேம் செம்ம க்ரௌடு பண்ணி விட்டுருக்காருங்க பின்னாடி. நம்ம நிற்காம எவ்வளோ தூரம் ஏற முடியுமோ ஏறிடலாம். சில்னஸ் வருது பூஃபேம், இப்போ தான் நல்லாவே வருது. மழையும் தூருதுங்க. மழை இல்லைன்னா சொல்ல முடியாது, லைட்டாக சில் வெதரு. பட் நம்ம போகிற கிண்ண குறையில் கண்டிப்பாக மழை இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்கான அந்த ரெயின் ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணிட்டு தான் போகணும். நீலகிரிஸ் எப்போவுமே கோயம்புத்தூர்காரங்களுக்கு ஸ்பெஷல். அது ஏன் நேச்சரில் எனக்கும் மேலேருந்து ஒரு ஃபால்ஸில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டுருக்கு. லிட்டில் பைட்டாக ஊற்றுது, ரொம்பலாம் ஹெவியாக வரல. பட் ஆனால் மான்சூன் ரைடு வந்து ஊட்டிக்கு வந்ததே இல்லை பூஃபா. மான்சூன் தான் சொன்னாங்க இன்றைக்கி, ரெட் அலாட்டு. ஆனால் மழையே இல்லை. போய் கல்லாறு வந்துட்டோமா அதுக்குள்ளே? இதுதானே கல்லாறு? ஆமாம் இது கல்லாறு பூஃபாம். அதுக்குள்ளே கல்லாறு வந்துட்டோமா? கல்லாறுலாம் மழை பெஞ்சிருக்குங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. நான் நிறையா வாட்டி இங்கே நின்று பார்த்துருக்கேன். நிறையா சூப்பர் பைக் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? MT-15 அனாதையாக நிற்கிது பூஃபேம். நான் நிறையா வாட்டி நீலகிரிஸ் ஏறி இருக்கேன் ஊட்டி வந்து போதெல்லாம். அப்போ என்கிட்ட MT-15 கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் MT-15 சூப்பர் பைக் தான் அப்போது. இப்போது எனக்கு இது என்னோடய லக்கி சாம், என் செல்லம், எல்லாமே என் பைக்கு தான். அப்போ வந்து எனக்கு வந்து சூப்பர் பைக் பேர்லாம் தெரியாது. நிறையா சூப்பர் பைக், அது சூப்பர் பைக்னு எனக்கு தெரியாது. அதிக சிசியான பைக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ரொம்ப ஸ்பீடாக போகிற பைக், அவ்வளோதான் சூப்பர் பைக்னால். அதான் அப்படி தான் வச்சுருந்தேன். ஆனால் அதில் இவ்வளோ கம்பெனி இருக்குது, இவ்வளோ பிராண்ட் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் போக தான் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். இது அதாவது ஒரு Z800 பைக் ஒன்று வந்து நான் எந்த இடத்துக்காண்டினா கரெக்டாக அந்த பக்காசுரன் மலைக்கிட்ட ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த இடத்துக்காண்டி ஒரு டீ கடை இருக்கும். டீ குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு Z800 ஒரு அண்ணா கர்நாடகார் வந்திருந்தார். Z800 பார்த்துட்டு சவுண்டு நல்லா இருந்துச்சு. சைலன்சர் மாற்றிருக்காரு அப்படின்னு நினச்சேன். அப்போ எனக்கு இந்த இன்லைன் 4 சிலிண்டரு அதெல்லாம் எதுவும் தெரியாது பூஃபம். அது இன்லைன் 4 சிலிண்டர்னு நினைக்கிறேன். சவுண்டு குப்பா செம்மையாக இருந்துச்சு. ஸோ அப்போ யோசித்தேன் நம்மளும் இந்த பைக் வாங்கலாமா அப்படின்னு. அவர்கிட்ட ரேட்டெல்லாம் கேட்கல, சரி வாங்கிடலாம் எவ்வளோவா இருக்கும் மிஞ்சி போனேன். அப்போ எங்கள் அப்பா பைக் வந்து ஒரு 70,000க்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினார். அப்போ இருந்த மைண்ட் செட்டுக்கு நான் 12th படித்தப்ப ஒரு 10,000 இல்லை 20,000 வரும் அப்படி தான் நினச்சேன். ஐயோ வாயா மேலே பைக்கில் வா பூஃபம். இங்கெல்லாம் நல்லா எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குங்க பூஃபம். இங்கேருந்து பாருங்கள், கீழே விழுந்து அவ்வளோதான். பட் இது பாருங்கள் செம்ம வியூ, ஒர்த்து பூஃபம். சும்மா அப்படியே மற்ற மேட்டுப்பாளையம் தெரியுது இங்கேருந்து பார்த்தா. இது ஒரு மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் மாதிரி தான். ஏன் அந்த பொண்ணு எனக்கு பாட்டு போதியா? எந்த அளவுக்கு டிராவல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சேஃப்டி முக்கியம். பகில்ஸ் போடுங்க போய் அந்த கப்புள்ஸு கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை. இரு கடைசி வரைக்கும் பார்க்கத்தான் முடியும். நம்ம தெரிஞ்சு போன விஷயம் கடைசி வரைக்கும் பார்க்குறோமா, சந்தோஷமா விட்டு போக வேண்டியதான். பூஃபம் பெரிய ஏற்றுறாங்க பூஃபம். நம்ம செல்லத்தை ஆஃப் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸிங்காக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாமா?
ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஃபோனெல்லாம் இருக்கா? போகலாமா? வாடிச்சலாம். ஸோ வாங்க பூஃபேம். நீலகிரிஸ் நம்ம ஏறி எனக்கு சரியான போர் தாங்க. ஆக்சுவலி உண்மையை சொல்லப்போனால் அதான் உண்மை. ஏன்னா நீலகிரிஸ் நிறையா வாட்டி ஏறி அது ஒரு மாதிரி நம்ம ஏதோ பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர மாதிரி எங்களுக்கு நீலகிரிஸ் ஓப்பனாக சொல்லப்போனால் ஏகப்பட்ட வாட்டி வந்துட்டு போயிட்டுருக்கோம் பூஃபேம். ஸோ நம்ம வந்து கிண்ணக்கொரை எதுக்கு போகிறோம் அப்படின்னா, அங்கே வந்து இந்த நீலகிரிஸோட லாஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிண்ணக்கொரை தான். ஸோ நான் வந்து கிண்ணக்கொரை போயிட்டு, நான் இன்னும் கிண்ணக்கொரை போனது கிடையாது, பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஊர் நல்லா பீஸ்ஃபுல்லான ஊர்னு. ஜஸ்ட்டு 78 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ கிண்ணக்கொரை இங்கேருந்து பக்கம்தான், குன்னூர்லேருந்து பக்கம்தான். அதனால் பட் நம்மளுக்கு வெள்ளையங்காடு வழியாக போனால் இன்னுமே பக்கங்க. பட் நம்மளுக்கு அலௌடு இல்லை, இல்லைன்னா போயிருக்கலாம். காலையில் என்ன வாந்தியை போட்டிருக்காரு. ஹில்ஸ் ஏறினாவே இது ஒரு பெரும் பிரச்சனைங்க, வாந்தி வர ஆரம்பிச்சிடும் காரில் போனால். நம்மளுக்கு பைக்கில் போய் பழகிருச்சு பூஃபேம். இப்போ வந்து அன்றைக்கி ஒரு நாள் பைக்கை சர்வீஸ் விட்டுட்டு பஸ்ஸில் ஒரு 20 கிலோமீட்டர் தான் பஸ்ஸில் போயிருப்பேன். எனக்கு வாந்தியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் நான் யூட்டிலைஸ் பண்ணேன், நம்மளுக்கு வந்து நம்ம வண்டி தான் நம்மளுக்கு செட் ஆனது அப்படின்னு. அதனால் முடிவு பண்ணேன், காரே எடுக்கக்கூடாது வாழ்நாள் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பைக்கு தான் நம்மளுக்கு எப்போவுமே. நேற்று தான் போய் ஃப்ரண்ட்டில் பிரேக் பேட் மாற்றிருக்கோம் பூஃபேம். ஸோ அந்த நம்ம பெரிய ரைடு ஒன்று சொன்னோம்ல, அந்த ரைடுக்கு மட்டும் புதுசாக ஒரிஜினல் பிராண்டே வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு செகண்டில் தாங்க வாங்கி போட்டிருக்கேன். காசு இல்லை. ஸோ அதனால் செகண்டில் தான் அப்படியே வாங்கி ஒரு இது போட்டிருக்கேன். அது ஏதோ பிராண்டு ப்ரமோட் பண்ண விரும்பல, ஏதோ செகண்ட் சும்மா நார்மல் பிராண்டு தான். 200 என்னமோ, ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம் அப்படின்னு சொன்னார் அந்த அண்ணா. அதுக்கு மேலே ஓட்டிங்கன்னா டிஸ்க்கு தேய ஆரம்பிச்சிடும், டிஸ்பேடு. அதனால் ரிஸ்க் எடுக்காரா தம்பி அப்படின்னாரு. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்த கிளைமேட் இல்லையே நீலகிரிஸில். அதுதான் எனக்கு சங்கடமாக இருக்குது. என்னடான்னு ஆஹா ஊஹூன்ட்டு இருந்ததுமே அதெல்லாம் எதுவுமே இல்லையே. ஆனால் வால்பாறையில் இப்போ செம்ம கிளைமேட் பூஃபம். நம்ம நண்பர் ஒருவர் எக்ஸ்ப்ளோர் டாம், நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் கூட இப்போ ரீசெண்டாக போயிருக்காரு. செம்ம கிளைமேட். அதிரப்பள்ளி போயிருக்காரு, வால்பாறை டு அதிரப்பள்ளி போயிருக்காரு. செம்ம ஒர்த்தான ஸ்பாட் இப்போது. பட் நாங்கள் போனப்போ அந்தளவுக்கு ஒன்றும் மழை இல்லை. பார்ப்போம், அதிரப்பள்ளி இது போகிறக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா நம்ம அதிரப்பள்ளியில் கூட போய் ஸ்டே பண்ணலாம். ஒரு ஐடியா இருக்குது பூஃபம், பார்ப்போம். பஸ்ஸுக்கார இதில் சத்தியமாக வளைய முடியாதுங்க. நிறையா மாடிஃபை பண்ணியிருக்காங்க ரோடை. இங்கே இவ்வளோ ரோடெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி பறித்து போட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ வெற்றி ட்ராவல்ஸ் சென்னையிலேருந்து வருதான்ட்ருக்கு எனக்கு தெரிஞ்சு. எதுக்கு பின்னாடி அந்த நம்பர் பிளேட் கிட்ட பெயிண்ட் அடிச்சு விட்ருக்காங்க? ஒரு வேளை ஏதாவது ரேஷ் டிரைவிங் பண்ணும்போது தப்பிக்கிறதுக்கு இருக்குமோ? அது பைக்குனால் பரவாயில்ல, இத்தா மாதிரி பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க நம்பர் பிளேட்டில். சரியான டிராஃபிக்ங்க. வாடாச்சலம் மழை பெஞ்சிருக்குங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் மழை வரும்னு, ரொம்ப மழை இல்லை, சும்மா அப்படியே தூருது. ரெட் அலர்ட்டுக்கான மரியாதை போச்சாடா அவங்களால. நாங்கள் என்னென்னமோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம் ரெட் அலர்ட்டுன்னு. இது 2வது இரும்பு பாலம். இன்னொரு பாலம் அந்த பக்கம் இருக்கும். பட் நம்ம இன்னும் பூஃபேம் இது வழியாக போனதே கிடையாதுங்க. அந்த ட்ரெயின் ரூட்டில் ஒரு வாட்டியாவது போகணும். மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பியூட்டினா, மரத்தை வெட்டாமல் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரெஸ்பெக்ட். நீலகிரிஸ் ரோடு ஒர்க் பண்ணவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் ப்ரோ. எந்த மரத்தையும் வெட்ட கிடையாது பாருங்கள், வெட்டியிருக்காங்க. பட் சென்ட்ரலில் இருந்ததை அப்படியே இயற்கையாக இருக்கட்டும்னு விட்டுட்டாங்க. அந்த சென்டர் மரத்தை சுற்றி இந்த பக்கம் தான் ரோடு போட்டிருக்காங்க. செம இதெல்லாம். ஏதாவது பெரிய குழியில் விட்டா சவுண்டு நல்லாவே போடுதுங்க. எப்பா நல்ல வேலைடா, தப்பிச்சண்டா சாமி. எதுக்கு சவுண்டு வருதான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு முறிஞ்சு போதா இல்லையே, நல்லா தான் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நட்டு கல்றக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஐயோ
ஜஸ்ட் மிஸ்ரா, என் மேலதான் தப்பு. ஐயோயோ, முடிச்சு விட்டுருப்பாங்க என்ன 35,000 விளக்கு. உயிர் வயத்தை காமிச்சிட்டாங்க பரமா. என் மேலதாங்க தப்பு. நான் ரொம்ப சரி டிராஃபிக்காக இருக்குன்னு சந்தில் பூந்துட்டேன். இது என்னோட மிஸ்டேக் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட மிஸ்டேக் தான். சாரி ப்ரோ, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஒரு நிமிஷத்தில் உசுறு போய் உசுறு வந்துருச்சு. மேலே பாருங்க கிளைமேட், மேலே ஏறத்தான் ஊட்டி வருதுடா கிளைமேட்டு. கிளைமேட் இருக்குங்க என் பூஃபேம். நான் கூட என்னமோன்னு நினச்சிட்டேன், பட் சர்ப்ரைஸ் பண்ணுது நீலகிரிஸ். நம்ம பசங்க வந்திருந்தானுங்கன்னா நேரம் சரியான அலப்பறம் பண்ணிகிட்டு இருந்துருப்பானுங்க. 2 டோலி இருக்குது, ஃபுல் அலப்பறம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. பூஃபேம் மழை ஆரம்பிச்சிருச்சுங்க. பூஃபேம் மழை என்னடா மழை இல்லைன்னு நினச்சேன். ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க, சும்மா விடுவாங்களா அந்த தாட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க பூஃபேம் இந்த ஏரியாவில். ஸோ நம்ம இங்கே ஒரு குன்னூருக்கு முன்னாடி ஒரு ரோடு கட் ஆகும். அந்த ரோடில் தான் பக்காசுரன் வியூ பாயிண்ட். அந்த ரோடு வழியாக தான் நம்ம கிண்ணக்கரை போக போகிறோம். ஸோ அதனால் நின்று பொறுமையாகவே போவோம் பசங்களை கூட்டிகிட்டு. ஒரு வாட்டி நாங்கள் மழை பெஞ்சு இங்கே தான் நின்று பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்ருந்தோம். ஆனால் குன்னூர் எவ்வளோ கிலோமீட்டர்னோ? குன்னூர்னு எவ்வளோ கிலோமீட்ரு? இந்த பகாசுரன் மலை கட்டு எடுப்போம்ல, அதுன்னு எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? சரி ஓகே, அப்போ இங்கே சாப்பிட்டுக்கலாம். பஜ்ஜி இருக்கா? சூடா பஜ்ஜி இருக்கா? போட்டு கொடுங்க. சட்னி இருக்கா? சரி ஓகே போடுங்க. அந்த கிளைமேட்டுக்கு சில்லாக ஒரு டீ அடிச்சுட்டு போவோம்.